ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நடப்பாண்டில் வெளியான படங்களில் குறைந்த அளவிலான படங்களே வசூல் சாதனை படைத்திருக்கின்றன. மக்களின் ரசனை மாறிவிட்டதா, ரசிகர்களை கவர திரைத்துறை தவறிவிட்டதா? காரணம் என்ன பார்க்கலாம். ஒரு கொண்டாட்டம் என்றால் அது ஒரு சினிமா என்றே நிறைவு பெறாது. ஆனால் சினிமாவுக்கோ இது கொண்டாட்டமான காலகட்டமாக இல்லை. ஆம், ஜனவரி முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை சுமார் 60க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதில் சொற்பமான படங்கள் மட்டுமே வசூல் ரீதியாக வெற்றி அடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. திண்டாட்டமான சூழலில் இருக்கிறது தமிழ் சினிமா. இதுவரை வெளியான படங்களில் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன், மணிகண்டனின் குடும்பஸ்தன், விக்ரமின் வீரதீர சூரன், விஷாலின் மதகஜராஜா உள்ளிட்ட படங்கள் மட்டுமே அதிக லாபத்தை ஈட்டியுள்ளன. மறுபுறம் பெரிய பட்ஜெட்டில் நட்சத்திர கூட்டணியில் கவனம் பெற்ற படங்களுக்கு வரவேற்பு கிடைக்காத நிலையையும் பார்க்க முடிகிறது. தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், கிருத்திகா உதயநிதி இயக்கிய காதலிக்க நேரமில்லை, பாலாவின் வணங்கான், ஜிவி பிரகாஷ் நடித்த கிங்ஸ்டன் உள்ளிட்ட பல படங்களுக்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய அஜித்தின் விடாமுயற்சி கூட போதிய வசூலை கொடுக்கவில்லை. வாரம் குறைந்தது 5க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியானாலும் திரையரங்கிற்கு வந்து சினிமா பார்க்கும் எண்ணம் மக்களிடம் ஏன் குறைந்துவிட்டது என்ற கேள்வி உள்ளது. இது குறித்து புதிய தலைமுறையிடம் கருத்து பகிர்ந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன், ரசிகர்களின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என விளக்கமளித்தார். திரையரங்கில் பார்க்க வேண்டிய படமாக இருந்தால் மட்டுமே ரசிகர்கள் திரையரங்கிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறினார். இதற்கு OTTயும் ஒரு காரணம் என கூறிய தனஞ்சயன், ரசிகர்களுக்கு படங்களை தவிர வெப் சீரிஸ், ஆவணப்படம் என பார்ப்பதற்கு ஏராளமான படைப்புகள் இணையத்தில் இருப்பதாக கூறினார். கதையம்சம் மட்டுமே இல்லாமல் திரையரங்க அனுபவம் கொடுக்கும் படங்கள் வெளியே வந்தால் மட்டுமே மாற்றம் நிகழும் என தயாரிப்பாளர் தனஞ்சயன் தெரிவித்துள்ளார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.